வாக்குறுதி எண் 252 153 இதை மறந்து விட்டாரா முதலமைச்சர்? ஏன் இவ்வளவு போராட்டம்? வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துப்புரவு துறைமையாளர்கள் தான் போராட்டத்துல களத்துல இறங்கினாங்க. ஆனா இதையும் சொல்லி அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவிலியர்கள், இவங்க 4 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. இப்ப மறுபடியும் கடந்த 5 மாதங்களாக நடத்திய போராட்டத்திற்கு சரியான பதில் இன்னும் வரல. கார்த்திகேயன் IAS அவர்கள் பதவி விலக வேண்டும், உடனடியா பதவியை விட்டு தூக்கணும். குமரகுருபாலன் இவரையுமே 2 பேத்தையுமே பதவி விட்டு விலக்கணும், எங்களுக்கான நீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல பெண்கள் எல்லாமே, அதாவது துப்புரவு தூய்மையாளர் பெண்கள் எல்லாருமே களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ரோட்ல படுத்து கூட போராடிட்டு இருக்காங்க. மேல பிளக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த லெவலுக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே தமிழக அரசோட கவனத்துக்கு போகுதா இல்லையா? இது ஒரு நவீன தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பெண் கதரை எழுதிக்கிட்டே பேட்டி கொடுக்கறாங்க. என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கணவன் இழந்து 5 மாதங்கள் ஆகுது. 5 மாதங்களாவே நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம். எங்களுக்கு பசியும் பட்டினியும் தவிர வேற எதுவுமே தெரியல. கடந்த 5 மாதங்களா வாடகை கொடுக்கல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இந்த மாதிரி போனது அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரம் எப்படி? நாங்க இன்னமும் என்னதான் 2.0 மாடல் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு எந்த விதமான மாடல் எந்த இதுவுமே இல்லை. எங்களுக்கு பசியும் பட்டினி மட்டும்தான் பரிசா கொடுத்திருக்காங்களே தவிர வேற எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க பெண்மணிகள் எல்லாருமே. துப்புரவு தொழிலாளர் அப்படிங்கிறப்ப இப்ப உள்ள காலகட்டத்தில் எல்லாமே டீசென்சிட்டி, அதாவது நாங்களாம் ரொம்ப எஜுகேட்டட், நாங்களாம் ரொம்ப படிச்சிருக்கோம், இந்த வேலை யார் செய்வா, துப்புரவு தொழிலாளர் கிளீன் பண்றவங்க தானே அள்ளிட்டு போங்க, இந்த மாதிரிலாம் நடத்துற காலகட்டத்தில் அவங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மை செய்யற பணியை சிறப்பா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? லட்சமா காசு கேட்கறாங்களா இல்ல கமிஷன் ஏதாவது கேட்கறாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கொடுங்க, ஒரு ஊதிய அடிப்படை ப்ராப்பரா கொடுங்க, இதைத்தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாளா 2 நாளா கேட்கலங்க, கடந்த 5 மாதங்களா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு மெரினா கடற்கரையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தூய்மையாளர் பணியாளர்கள் எல்லாமே கடல்ல இறங்கி நூதன போராட்டம் பண்ணாங்க. நாங்க கடலை விட்டு வெளியில வரணும், எங்களுக்கு ஒரு நியாயமான பதில சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க அந்த கடலோட போயிடுறோம், நாங்க இருக்கிறது ஒண்ணு இல்லாதது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதாங்க. அப்பவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சு 2 நாள்ல விட்டுட்டாங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர் பணியாளர்கள் எல்லாத்துக்குமே 3 வேளை சாப்பாடு தரோம் ஃப்ரீயா, அதெல்லாம் கொடுத்தீங்க. இல்லைன்னா சொன்னோம், ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயம் கொடுத்தீங்க. ஆனா அவங்க கேட்கறது என்ன? பணி நிரந்தரம். அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க சாப்பாடே போட வேணாங்க, அந்த பணி நிரந்தரத்தில் வர வருமானத்தை வச்சு எங்களோட குழந்தை குட்டிகளை படிக்க வச்சுக்குவோம், வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் வாடகை கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க பெண்மணிகள் எல்லாமே. இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் முதல்வர்கள் மறந்துட்டாரா? இவங்க முதல்வரே செய்யறதுக்கு தயாரா இருந்தாலும் கீழே உள்ள, அதாவது அவருக்கு கீழ் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாமே முட்டுக்கட்டையிடுறார்கள். குறிப்பா கார்த்திகேயன் IAS இவர் எங்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறார ஒளிய இத்தனை நாள்ல பண்ணி கொடுப்போம், அத்தனை நாள்ல பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டு கடந்த 5 மாதங்களா எங்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை எங்களை மட்டும்தான் கன்வின்ஸ் பண்றதா மட்டுமே வேலையா வச்சிருக்காரு, மற்றபடி அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுக்கவே இல்லை. இந்த அழுகை குரல் முதல்வர் காதிற்கு கேட்கிறதா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க, தலையில் அடிச்சுக்கிறாங்க, தூக்கி காட்டுறாங்க, அந்த மணி காட்டுறாங்க. என்னோட கணவர் இழந்து 5 மாதங்கள் ஆயிடுச்சு, எங்களுக்கு அதுக்கான ஒரு இதே இல்லாம இருக்கும், வாழ்வாதாரமே இல்லாம இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க 2.0 மாடல் ஆச்சு எல்லாமே சொல்றீங்க, ஆனா எங்களோட எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னா பசியும் பட்டினியும் தவிர நாங்க வேற எதுவுமே பார்க்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ஒரு அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்குது, பல விதமான நோய்கள்லாம் பரவுது, அதெல்லாம் பார்க்காம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க என்ன சொத்து சுகமா கேட்கிறோம், இல்ல பல லட்சம் கோடி இது கேட்கிறோமா? எதுவுமே இல்ல, பணி நிரந்தரம் மட்டும் தானே கேட்கிறோம். ஏன் இதை செய்யறதுக்கு அரசு இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா எல்லாமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் குறிப்பா வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்குமா? காகிதத்துல உள்ளது மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியா? அதை ஏன் அரசு செய்யறதுக்கு இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க? 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு ஆட்சி, இன்னும் 6 மாதமே மட்டுமே உள்ள ஆட்சியில இதை கூட பண்ணல அப்படின்னா நாங்க என்ன? இதுக்காக தான் நாங்க ஓட்டு போட்டு இவங்களை பொறுப்புல கொண்டாந்து வச்சோமா? எல்லாத்துக்குமே ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லாம போயிடுச்சு. இப்ப செவிலியர்கள் எல்லாமே போராடுறாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது, ஆனா எங்களுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட நாங்க 5 மாத காலமாக நாங்க போராட்டத்தை மேற்கொண்டுட்டு வரோம். போராட்டம் பண்றப்ப
எல்லாமே எங்களோட பசியினோட காரணமாக, எங்களோட வறுமையின் காரணமாக மட்டும்தான் இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சி கைவிடவில்லை. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 5 ஆண்டு மாதங்களாக போராடிட்டு இருக்காங்க. 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க சாப்பாடு, அவங்கள குழந்தை குட்டிகளை பார்க்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், அவங்க வந்து ஒரு தெருவில் போய் குப்பைனா தான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இது நவீன தீண்டாமை அப்படின்னு சொல்றதுல தவறே இல்லை. அந்த பெண்மணி வந்து கூறுவது வந்து என்ன, இது நவீன தீண்டாமை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு டைமும் போராட்டத்தில் இறங்குறாங்க. 3 நாள் 4 நாட்கள் போராட்டம் வந்து நீட்டிக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு போதிய வசதி கிடையாது, போராட்டத்திற்கான வசதியே எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. 2 நாள் குழந்தைங்க பசியோட இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்களா உள்ளுக்குள்ள சாப்ரைஸ் பண்ணிட்டு அங்க வர அதிகாரிகள்ட்ட இது மாதிரி பண்ணி தந்துறோம், 1 மாசத்துல பண்ணி கொடுத்துறோம், 2 மாசத்துல இந்த மாதிரி ஆறுதல் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதை காரணம் காட்டி கைவிட்டுறாங்க. ஆனா மறுபடியும் போராடி 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 வாழ்க்கையே போராட்டமா தான் போகுதே தவிர எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து நிக்குதுங்க. அதுக்கு டயருக்கு அடியில படுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அரசுக்கு தெரியுதா இல்லையா, இதான் என்னோட கேள்வி. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்ணுல படுற மாதிரி நம்மளோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. துப்புரவு தொழிலாளர் இல்ல அப்படின்னா 4 நாள் லீவ் போயிட்டாங்கன்னா 4 பேடு ஊர் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டைலாக். அவங்க இல்ல அப்படின்னா நம்ம இல்ல. இது வந்து ஒரு இன சுழற்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம டீசெண்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஏரியாவெல்லாம் கிளீன், நம்ம வீடெல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்னா அந்த குப்பையை அள்ளிட்டு போற அவங்க இல்லை அப்படின்னா நம்மளால அது மாதிரி இருக்க முடியாது. இதை வந்து பேசிக்கா திங்க் பண்ணணும். அதனால இது வந்து அவங்களோட இது தானே, இதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்த வேண்டாம். அவங்களும் நம்மளோட மனிதர்கள் தான், சக மனிதர்கள் தான். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்க ஆதி திராவிடர் அருந்ததினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கோம், கணவனை பிரிந்தவர் இருக்கோம், தனியா நாங்க பெண்களா வந்து இதெல்லாம் முன்னேற்றி வந்து எங்களோட குடும்பத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை, இருக்கிறதுக்கு போதிய இடம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே எங்களுக்கு சரியா கிடைக்கல, நாங்க என்ன காரு பங்களா வீடு வேணும் இதுவுமே கேட்டோம், அதெல்லாம் இல்ல, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நிரந்தர வேலையை தானே கேட்கிறோம். அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து நியாயமான ஒன்று தான். இதை கண்டிப்பா தமிழக அரசு இதை கூர்நோக்கு பார்வையோட பார்த்து இவங்களுக்கு போதிய ஏற்பாடு, அதாவது ஆட்சி முடிய போது இந்த காலகட்டத்தில் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத அரசு காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு வேண்டிய நிபந்தனைகளை சரி செஞ்சு இந்த போராட்டத்துல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. 1 நாள் 2 நாள் போராடினா பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 5 மாதங்களா போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட அழுகை குரல் இன்னும் கேட்கலையா அரசுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையே சம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட அழுகை குரல் இன்னமும் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சமூக வலைதளத்துல அந்த மாதிரி வீடியோஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. டைம் கிடைச்சா கொஞ்சம் பாருங்க. ரொம்ப போராடுறாங்க. அவங்களுக்காக ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அறவயிறு கால்வயிறும் கஞ்சி குடிச்சு எங்களோட குடும்பத்தை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேணுமானது என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேஸ்ல விடுறோம். ஒரு அட்லீஸ்ட் திங்க் பண்ணலாம். கான்ட்ராக்ட்காரனுக்கு கொடுக்குற காசை அவன் கமிஷன் எடுத்துட்டு கம்மி பண்ணி தான் கொடுக்குறான். அதுக்கு டைரக்டா அரசாங்கமே கொடுத்துட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே போராட்டம் தாங்க. நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக அளவுல எல்லா இடத்துலயுமே போராடினால் மட்டுமே கிடைக்கும். அது சமூக நீதியா இருந்தாலும் தனி மனிதன் உரிமையானாலும் சரி, போராட்டம் ஒன்று இல்லை எனில் இந்த மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே போராட்டம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன தேவை, ப்ரீ பிளானா என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுனால அவங்களுக்கு தெரியும் அதுல லாபம், அரசியல் லாபம் பார்க்க முடியாது. 5 ஆண்டு காலம் தான் இருக்கு, நாங்க கொள்ளையடிக்கிறது எங்களுக்கு பத்தல, இதுல எப்படி மக்களுக்கு நல்லது செய்வேன், இந்த திங்கிங்ல பல மனிதர்கள் இருக்கிறதுனால ஒரு சில நல்ல அரசியல்வாதிகள் பெயரும் சேர்ந்து கெடுக்குது. இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாமே அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர உள்ள இறங்கி கிளீன் பண்றதுக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல. உள்ள யாருங்க வரவிடுறாங்க? இளைஞரணி செயலாளர், பொருளாளர், தலைவர்னு சொல்றாங்க. அவரோட ஏஜ் கேட்டீங்க அப்படின்னா 48 50. அவங்களாம் இன்னும் இளைஞர்களாமா. இப்ப உள்ள இளைஞர்களை உள்ள இழுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேசிக்கா லாஜிக்கா திங்க் பண்ணி பார்த்தாங்களே இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். சாதாரண ஒரு இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர், அவருக்கு வயது 45 இருந்து 55 வரை இருக்கு. இளைஞர்கள் உள்ள விட்டாதானே அவங்க வந்து மாற்றுவாங்க. இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்போதைக்கு சொல்லியிருந்தாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள். 50 இளைஞர்கள் என்னை போல
இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை வல்லரசு நாடா மாத்தி காட்ட என்னால முடியினார். இன்னமும் இத்தனை அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க, எத்தனை அரசு மாறிடுச்சு, அந்த மாதிரி ஒரு 50 இளைஞர்களை உற்பத்தி பண்ண முடியலையா? இதான் ஒரு மக்களோட கேள்வியா இருக்கு. என்னைக்குதான் வல்லரசு ஆகும்? வல்லரசெல்லாம் ஆக வேண்டாங்க. இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களோட அத்தியாவசிய தேவை ஃபர்ஸ்ட் குடிநீர், 2வது உணவு, 3வது தங்குமிடம், மருத்துவம், கல்வி, இந்த 5 மட்டுமே நம்ம இலவசமா பெற்றோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், டிவி வேணும், வீட்டுக்கு ஒரு பைக் வேணும், இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் தவிர இந்த 5 அத்தியாவசிய தேவையை யாருமே எதிர்பார்க்கறது. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 அத்தியாவசிய தேவையுமே பிரைவேட்ல கொண்டு விட்டுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓனரோ இல்ல அந்த இண்டஸ்ட்ரியல்ல வேலை செய்யறவங்களோ இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனி ஏதோ ஒரு அலுவலகத்திலிருந்து தண்ணி இல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கோ இல்ல எங்களோட தொழில் உற்பத்தியை பெருக்கிறதுக்கோ உள்ள போதுமான தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாள் போராட்டம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. சரித்திரத்திலே இடம் கிடையாது. சற்று சிந்திக்க வேண்டும் மக்களே. கண்டிப்பா இந்த பாயிண்ட் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு நிறுவனத்தாலோ இல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளோ யாருமே போராடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு போதுமான தண்ணி அவங்களே போட் பண்ணி எடுத்தாங்க. ஆனா இந்த குடத்தை வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் யாரு? இந்த 5க்கும் 10க்கும் பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாங்களா அந்த மக்கள் தான். சரியான தலைவனை அப்போதைக்கு அந்த 2000 ரூபாய் காசை பெருசா பார்க்காம ஒரு தலைவனை நிப்பாட்டி இருந்தாங்க. இல்ல அவர் எங்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இது இவ்வளவு கொடுத்திருந்தாங்க, இதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்கறாங்களா? கிடையாது. யாராவது கேட்டாங்க அப்படின்னா தம்பி இந்த போஸ்டிங் ரெடியா இருக்குது வாங்கிக்கிறியா அப்படியே சைடில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓட்டுக்கு யாரும் காசு வாங்காதீங்க. உங்களோட உரிமை ஒரு ஜனநாயக கடமை அப்படிங்கறத மட்டுமல்லாமல் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதனால எதுவுமே போராடி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரியே கிடையாது. நமக்கு வேண்டியதை அரசு செய்யணும். அதுக்கு தான் அவங்க வராங்க. அதுக்கு தான் நம்ம வரி பணத்தை செலவு பண்றாங்க. கோடி கோடியா கடன் வாங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மேல. சும்மா ஒன்றும் இலவச நிதி நிவாரணம் கொடுக்கல. அவங்க வீட்டு பாக்கெட்ல உள்ள காசோ இல்ல அவங்க அப்பா வீட்டு சொத்தெல்லாம் இது கொடுக்கல. கடன் வாங்கி கொடுக்குறாங்க. தமிழகத்துக்கு மேல ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா தமிழக மக்கள் மேல உள்ள கடன் தான். தமிழக அரசு கட்டணும், தமிழக மக்கள் தான் கட்டுறோம். வேற யார் கட்டுவா? வருகின்ற வரி பணத்துக்கும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல. எல்லாத்தையுமே இலவசமயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவையோ அதை இலவசம் பண்ணல. எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரு சைடு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஒரு சைடு கம்மி பண்றாங்க. இதெல்லாம் சிந்திச்சு செயல்படணும் மக்களே. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 ஒரு தேர்தல் மாற்றத்தை உருவாக்கணும். தேர்தல் மாற்றத்தை உருவாக்குறீங்களோ இல்லையோ நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் நல்ல தலைவனா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. வேற எதுவுமே வேண்டாம். அத்தியாவசிய தேவை என்ன அப்படிங்கறத உணர்ந்து செயல்படணும். இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் மற்றும் இது போன்ற சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் வரும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க.